வணக்கம். ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த செய்தி. உங்க வீட்டுல வந்துட்டு வாஷிங் மிஷின் அல்லது ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க தெரிந்தவர்கள் மூலமாவோ இல்லைன்னா தெரிந்த கடைகள்லயோ நீங்க கூப்பிட்டு ரிப்பேர் பார்க்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஆன்லைன்ல கூகுள்ல சர்ச் பண்ணி அட்ரஸ் தேடி நம்ம அவங்கள கூப்பிட்டு ரிப்பேர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடாதீங்க. நிச்சயமா அது நிறைய ஆபத்தான காரியம். எனக்கு தெரிந்தவங்க ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல ரிப்பேர் ஆயிடுச்சு வாஷிங் மிஷின். உடனே என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல சர்ச் பண்ணி ஒரு அட்ரஸ் கண்டுபிடிச்சாங்க. அது ஆன்லைன்ல பார்த்தப்போ அட்ரஸ் நல்லா டீட்டெயில்டா நல்லா கொடுத்துருந்தாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி ரிப்பேர் இருக்கு பாக்குறீங்கன்னா ஒரு தாராளமா வரும் அப்படின்னு சொல்லி ரிப்பேர் பார்த்தாங்க. ரிப்பேர் பார்த்துட்டு அந்த அவங்க ஒரு ஸ்டிக்கர் கொண்டு வந்ததே வாஷிங் மிஷின்ல ஒட்டிட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு இத்தனை ரூபாய் அமௌண்ட்னு சொல்லி எங்க கம்பெனில பேசுங்கன்னு சொல்லி பேசி எல்லாம் சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இவங்க சொன்ன மிஸ்டேக்க அவன் சரி பண்ணிருக்கான். ஆனா அதுக்கு போக எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ், அதாவது நமக்கே தெரியாது உள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாம் அவன் கலத்தி எடுத்துட்டு போயிட்டான். கலத்தி எடுத்துட்டு போயிட்டு திருப்பி அங்க கால் பண்ணியாச்சுன்னா எடுத்துட்டு எனக்கு தெரியாதுங்க, எங்க கம்பெனில பேசுங்க, நான் அங்க வேலைக்கு போலீங்க அப்படின்னு சொல்றான். அப்படி ஒரு கம்பெனிக்கு அடிச்சோம்னா அவன் கால் பண்ணா அது எல்லாமே ஃபேக்கு, எதுக்குமே போகல. பணத்தையும் வாங்கிட்டு அவன் கான்ஃபரன்ஸ்ல அங்க கம்பெனிக்கு பேசுற மாதிரி அவங்ககிட்டயே போன் அடிச்சு பேசி ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாயில ஒரு 500 ரூபாய் குறைச்சு குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அவன் கிளம்பி போன பிறகு இவங்க வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி பாக்குறாங்க. முதல்ல இருந்ததோட ட்ரிபிள் மடங்கு மிஸ்டேக்கா இருக்கு. மீன்ஸ் அந்த இவங்க சொன்ன மிஸ்டேக் சரியா இருக்கு, ஆனா மத்த மாதிரி நிறைய பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. அப்ப கூப்பிட்டு கேட்டாச்சுன்னா அது அப்படிங்க இப்படிங்க அப்படியா கம்பெனிக்கு அடிங்க, அங்க அந்த கம்பெனி இன்னொருத்தனுக்கு அடிச்சா அவனும் போன் எடுக்கல. ஆக மொத்தம் அது ஃபுல்லா ஃப்ராடு. சோ எங்க போய் யாருகிட்ட போய் கேட்க முடியும் சொல்லுங்க? நான் என்ன விழிப்புணர்வு இதுல சொல்ல வரேன்னா, நம்ம எக்காரணம் கொண்டு தெரியாதவங்க கிட்டயோ ஆன்லைன்லயோ நம்ம போயிட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம ப்ராப்ளத்தை சரி பண்ண நிச்சயமா கூப்பிடக்கூடாது. அது 100% நமக்கு நல்லது கிடையாது. மேபி அவங்க வந்தவங்க சரி மிஷின்ல இப்படி ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்க, ஓகே. வீட்டுல இருந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? சோ ரொம்ப கவனமா இருக்கணும். ஆன்லைன்ல எதையுமே தேடி அட்ரஸ் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு இல்லைன்னா ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லி எதுவுமே பண்ணக்கூடாது. அது எப்பவுமே ஆபத்தான விஷயம். அப்புறம் அவனை கூப்பிட்டு அவன் வரவும் இல்ல, இவங்களுக்கு சரி பண்ணவும் முடியல. கான்டாக்ட் பண்ணி பார்த்தாங்க, பட் அந்த நம்பர் ஃபுல்லாவே கண்டுபிடிக்க முடியல. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவன் வாஷிங் மிஷின்ல அவன் கம்பெனி நேமோட ஒரு ஸ்டிக்கர் வேற ஓட்டிட்டு போறானுங்க, நம்புற மாதிரி. அவங்க கம்பெனி பெரிய கம்பெனி அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி ஏமாந்து போக கூடாது. ஏன்னா இப்போ நிறைய ஆன்லைன்ல இந்த மாதிரி உண்மையாவே இருக்கிற மாதிரி நம்பர் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஃபேக்கா பண்றாங்க. சோ உஷாரா இருக்கணும் நம்ம. நன்றி.